எமது கும்பாபிஷேக நிகழ்வுக்கான பிரதம குருவுக்கான கௌரவத்தினை வழங்குவதற்காக தற்போது ஆபீசர் மலக்கட்டளை மற்றும் சுபானந்த சுவாமிகள் இப்போது பிரதம குருவுக்கான கௌரவத்தினை வழங்கியிருக்கிறார். அனைவரும் பலத்த கரகோஷங்கள் இப்போது கௌரவ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருக்கான நினைவு சின்னம் ஒன்று வழங்கப்படுகிறது. அந்த இந்த நினைவு சின்னமானது ராஜராஜேந்திர சுதானந்த சுவாமிகளால் மண்ணித்தரை சிவன் கோவில் கும்பாபிஷேக தினமான 5/7/2026 அன்று தங்களது ஆற்றல் மிக்க சேவையை பாராட்டும் முகமாக வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. பார்வதி அதனைத் தொடர்ந்து இந்தியாவிலிருந்து வருகின்ற பிரதம குருக்களை தொடர்ந்து எமது அயல்நாட்டிலிருந்து வருகின்ற குருக்களுக்கான கௌரவத்தினை சுதானந்த சுவாமிகள் தற்போது வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அடுத்தபடியாக இந்தியாவில் இருந்து இங்கே வருகிறது நதிகளை எல்லாம் சிறந்த முறையில் ஆற்றக்கூடிய சிவாச்சாரியார் எனக்கூடிய கௌரவம் தொடர்ந்து திருநள்ளாறு சனீஸ்வரன் ஆலயத்தினுடைய பிரதம குரு ஐயப்பதாச குருக்கள் அவர்களுக்குரிய கௌரவம் இங்கே வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக எங்களுடைய ஆதிலிங்கேஸ்வர பெருமானுடைய ஆலயத்தை பஞ்சகுண்ட பட்சத்தை பிரதம குருவாக இருந்து இங்கே நடாத்தி இருக்கக்கூடிய லிங்கேஸ்வர குருக்களை அவர்களுக்குரிய கௌரவம் இங்கே வழங்கப்படுகின்றது. வயதிலே முதிர்ந்தவர் அவருக்கு அந்த ஆதிலிங்கேஸ்வர பெருமானுடைய அந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக அங்கே நடாத்தி இருக்கின்றார். அவர்களுக்குரிய கௌரவம் இங்கே வழங்கப்படுகின்றது. அடுத்தபடியாக எங்களுடைய அம்பிகையினுடைய நவகுண்ட பட்சத்தை இங்கே பிரதம குருவாக இருந்து சிறப்பாக அம்பிகையை சிரிக்க செய்த எங்களுடைய திருக்குமார குருக்களுக்குரிய கௌரவம் இங்கே வழங்கப்படுகின்றது. அடுத்தபடியாக இங்கே சர்வ சாதகாசிரியராக இங்கே கடமையாற்றி கொண்டிருக்கக்கூடிய வேத வித்தண்டர், அது மட்டுமல்ல வேத சிவாகமங்களை எல்லாம் மாணவர்களுக்கு முறைப்படி போதித்து சிவாகமம் நழுவாமல் இந்த நிகழ்வுகளை எல்லாம் நடாத்துவதற்காக உறுதுணையாக இருந்த வேத வித்தண்டர் சிவஸ்ரீ ஐயப்பதாச குருக்களுக்குரிய கௌரவம் வழங்கப்படுகிறது.
அடுத்தபடியாக மூர்த்தி சிவாச்சாரியாராக இங்கே இருந்து கடமையாற்றி இருக்கக்கூடிய சிதம்பர சாந்தரூப குருக்களை அவர்கள் காரதீவு அவர்களுக்குரிய கௌரவம் வழங்கப்படுகின்றது. அடுத்தபடியாக இந்த ஆலயத்தினுடைய பிரதம குருவும் இங்கே கும்பாபிஷேகத்தினுடைய ஏனைய குருவாக இருந்து கடமையாற்றி இருக்கக்கூடிய பத்தி குருமணி கிருஷ்ணரூப குருக்களை அவர்களுக்கு இப்பொழுது கௌரவம் அடுத்தபடியாக கும்பாபிஷேகத்தினுடைய மூர்த்தி சிவாச்சாரியாராக இருந்து கடமையாற்றி இருக்கக்கூடிய கிரியாதிலகம் சிவஸ்ரீ கமல சுதாகர குருக்களை அவர்களுக்கு கௌரவம் வழங்கப்படுகின்றது. தொடர்ந்தால் போல் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய அற்புதமான இந்த சாதகத்தையெல்லாம் செயற்காக இங்கே செல்வனுடைய கடலினுடைய கோரியாவிலே இருந்து இலங்கையிலிருந்து இதை இலங்கை தீவில் மாத்திரமில்லாமல் ஐரோப்பிய கண்டங்களுக்கு எல்லாம் சென்று தன்னுடைய அற்புதமான இந்த பத்ததி படிக்கின்ற அற்புதமான சிறப்பான இந்த இறையங்களை எல்லாம் மிகச் சிறப்பாக செய்யக்கூடிய என்னுடைய வைகுந்தநாதன் ஐயா அவர்களுக்கான கௌரவம் இப்பொழுது இங்கே வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக இங்கே மூர்த்தி சிவாச்சாரியாராக இருந்து இங்கே கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ரத்தின அடுத்ததாக பொன் பகரூப குருக்களை அவர்கள் வைரவர் தேவஸ்தானம் இருப்பார் அவர்களுக்குரிய கௌரவம் இங்கே வழங்கப்படுகின்றது. அடுத்தபடியாக பிரியாதிலகம் சிவஸ்ரீ ராஜேந்திர அடுத்தபடியாக வரதராஜ குருக்களை அவர்கள் பேராதனை பல்கலைக்கழக குறிஞ்சிக்குமரன் ஆலயத்தினுடைய பிரதமர் பிரியா ஜோதி வரதராஜ குருக்களை அவர்களுக்குரிய கௌரவம் வழங்கப்படுகின்றது. அடுத்தபடியாக பிரியா சிரோன்மணி சிவஸ்ரீன பிரபாகர குருக்களை அவர்களுக்குரிய கௌரவம் இங்கே நிகழப்படுகின்றது. அடுத்தபடியாக சாதக ஞானவான சிவஸ்ரீ அமிர்தன் குருக்களை அவர்கள் யாழ்ப்பாணம் அவர்களுக்குரிய கௌரவம் இங்கே தொடர்ந்துதான் போல் இடம்பெறுகின்றது. அடுத்தபடியாக சாதக திலகம் சிவஸ்ரீ பால சதீப குருக்களை அவர்களுக்குரிய கௌரவம் இங்கே இடம்பெறுகின்றது.
ஹரஹர மகாதேவா. அடுத்தபடியாக இங்கே சதீஸ்வர குருக்களையா அவர்களுக்குரிய கௌரவம் இங்கே தொடர்ந்தாற்போல் இடம்பெறுகின்றது. அடுத்தபடியாக சுவாமி யாகேஸ்வர குருக்களையாக்குரிய கௌரவம் சதீஸ்வர குருக்களுடைய கௌரவத்தை தொடர்ந்தாற்போல் சுவாமி யாகேஸ்வர குருக்களையாருடைய கௌரவம் இங்கே தொடர்ந்து இடம்பெறுகின்றது. தொடர்ந்தாற்போல் மங்களநாயகன் குருக்களையா அவர்களுடைய கௌரவம் இங்கே தொடர்ந்து இடம்பெறுகிறது. அடுத்தபடியாக மங்களநாயகன் ஐயா மங்களநாயகன் குருக்களையா அவருடைய கௌரவம் இடம்பெறுகிறது. தொடர்ந்தாற்போல் அபிஹர குருக்களையா அவர்களுடைய கௌரவம் இங்கே இடம்பெறுகிறது. அடுத்தபடியாக தர்மராஜ குருக்களையாருடைய கௌரவம் தொடர்ந்தாற்போல் இடம்பெறுகிறது. அடுத்தபடியாக ஓதுவார மூர்த்தியாக இங்கே அஷ்டபடியாக இங்கே சாதகராக இங்கே கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய வித்யாரூப சர்மா அவர்களுக்குரிய கௌரவம் இங்கே இடம்பெறுகின்றது. தொடர்ந்தாற்போல் முத்துசாமி குருக்களையா அவர்களுக்குரிய கௌரவம் இங்கே இடம்பெறுகிறது. சாமஸ்ரீ தேசமான்ய சிவஸ்ரீ முத்துசாமி குருக்களுக்குரிய கௌரவம் இங்கே சிறப்பாக இடம்பெறுகின்றது. தொடர்ந்தாற்போல் வாமதேவ குருக்களையா அவர்கள் சாதகராக இங்கே கடமையாற்றி இருக்கக்கூடிய வாமதேவ குருக்களையா அவர்களுக்குரிய கௌரவம் இங்கே இடம்பெறுகிறது. தொடர்ந்தாற்போல் இங்கே கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் இங்கே ஓதுவார் மூர்த்தியாக இங்கே கடமையாற்றிருக்கக்கூடிய சுரேந்திரா நரேந்திரா அவர்களுக்குரிய கௌரவம் இங்கே இடம்பெற இருக்கிறது. சிறப்பாக அந்தந்த இசை அந்தந்த பண்டிகை அந்த திருமுறைகளை எல்லாம் பெருமானுடைய உபாபிஷேகத்திற்காக இங்கே வழங்கி இருக்கக்கூடிய
கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் ஸ்வேதா நரேந்திரா அவர்களுக்குரிய கௌரவம் இங்கே இடம்பெறுகிறது. அதனைத் தொடர்ந்து இங்கே யாக சம்ரட்சகர்கள், இவர்கள் தான் மிகவும் முக்கியமானவர்கள். இந்த கும்பாபிஷேகத்திலே நித்திரை கொள்ளாத இந்த கிரிகைகளை எல்லாம் சிறந்த முறையிலே இங்கே ஆயத்தம் செய்திருந்தார்கள். உண்மையிலே இவ்வளவு நவகுண்டம், பஞ்சகுண்டம், 17 குண்டம், பரிவார யாகம் என நிறைய இந்த ஆலயத்திலே இப்படியான ஒரு கும்பாபிஷேகங்கள் என்பது நடப்பது குறைவு. அப்படி இந்த நடப்பதாக 25 உதவியற்றவர்களாக இருந்திருக்க வேண்டும். இருந்தாலும் அவர்கள் ஒரு 10 பேராக இருந்தால், 10 பேரும் பெறாது, 7 பேர் தான் இருக்கிறார்கள். அப்படி அவர்களுடைய அர்ப்பணிப்பான அந்த சேவையானது சிறப்பானது. எனவே அவர்களுக்குரிய கௌரவமானது இங்கே இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே சகிதன் ஐயா அவர்களுக்குரிய கௌரவம் இங்கே முதலாவதாக வழங்கப்படுகின்றது. தொடர்ந்தாற்போல் விதுன் ஐயா அவர்கள் தான் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய ஸ்ரீயாவுடைய வலதுகையாக இருந்து இந்த ஏற்பாடுகளை எல்லாம் இங்கே செய்யக்கூடியவர். அந்த வகையிலே விதுன் ஐயாவிற்குரிய கௌரவம் இங்கே சிறப்பாக இடம்பெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து எங்களுடைய திவ்யதர்சன் ஐயா அவர்கள் தான் அந்த இடத்திலே நாங்கள் என்ன பொருள் வேணும் என்றாலும் உடனே இங்கே இருந்து இவ்வளவு தொலைவிலே சென்று அந்த பொருட்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து இந்த கும்பாபிஷேகத்திற்கு பெரும் உதவியை இங்கே வழங்கியிருக்கிறார். அந்த வகையிலே திவ்யதர்சன் ஐயா அவர்களுக்குரிய கௌரவம் தொடர்ந்தாற்போல் இங்கே இடம்பெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து சதீஷ் ஐயா அவர்கள் கட்டளையிலே இருந்து இங்கே வருகிறது, சிறப்பாக இங்கே கடமையாற்றியிருக்கிறார். திவ்ய தரிசன ஐயாவுடைய கௌரவம் தொடர்ந்து இடம்பெறுகிறது. திவ்ய தரிசன ஐயா அவர்களுக்கு நம்முடைய சுவாமிக்கு நெருங்கிய ஒரு தொடர்பு. அவர்கள் இங்கே ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த அவர்களோடு இருந்து இந்த கடமைகளை இங்கே ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இங்கே சதீஷ் ஐயா அவர்களுக்குரிய கௌரவம் இங்கே தொடர்ந்தாற்போல் இடம்பெறுகிறது. தொடர்ந்தாற்போல் கலைச்செல்வன் ஐயா அவர்களும் அவருடைய ஸ்ரீயாவோடு இருந்து கடமைகளை ஆற்றக்கூடியவர்கள், அவர்களுக்குரிய கௌரவம் வழங்கப்படுகிறது. இப்பொழுது கலைச்செல்வன் ஐயா அவர்களுடைய கௌரவம் இடம்பெறுகிறது. அதைத் தொடர்ந்து தனுஷன் ஐயா நுவரேரி அவர்களுக்குரிய கௌரவம் தொடர்ந்தாற்போல் இங்கே இடம்பெறுகின்றது. அடுத்தபடியாக இங்கே தனுஷன் ஐயா அவர்களுக்குரிய கௌரவம் இடம்பெறுகிறது. தொடர்ந்தாற்போல் மதன் சர்மா அவர்கள் ரம்போடை அவர்களுக்குரிய கௌரவம் தொடர்ந்தாற்போல் இங்கே இடம்பெறுகிறது. இப்பொழுது இங்கே தனியா அவர்களுக்குரிய கௌரவம் இங்கே இடம்பெறுகிறது. தொடர்ந்தாற்போல் லதுஷன் ஐயா அவர்கள் ஆரம்ப நாளிலே இருந்து வயதிலே சிறியவராக இருந்தாலும் இந்த கடமைகளை எல்லாம் அடியவர்களை எல்லாம் வைத்து அந்த வேலைகளை எல்லாம் சிறப்பாக அந்தந்த நேரத்திலே அந்த ஏற்பாடுகளை எல்லாம் இங்கே செய்திருந்தார். லதுஷன் ஐயா அவர்களுக்கு இங்கே பொன்னாடை போட்டு இங்கே கௌரவிக்கப்படுகிறது. அவர் இங்கேயே அடியவர்களுக்கும் அவர்களுடைய அந்யோன்யமான ஒரு உறவுகளை எல்லாம் சிறப்பாக இங்கே மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து இங்கே அருண் சர்மா அவர்கள் இந்த கும்பாபிஷேகத்திலே சிறப்பாக இங்கே யாக சம்ரட்சகராக இங்கே கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அருண் சர்மா அவர்களுக்குரிய கௌரவம் இடம்பெறுகிறது. அடுத்தபடியாக இங்கே பாகசாலை, இங்கே சுவாமிகளுக்குரிய நைவேதனங்கள், சிவாச்சாரியார்களுக்குரிய உணவுகளை எல்லாம் இங்கே நேரம் தராமல் இங்கே வழங்கியிருக்கக்கூடிய பாகசால வித்தகர்
சிவஸ்ரீ சிவானந்த குருக்களை அவர்களுக்குரிய கௌரவம் இங்கே தொடர்ந்தால் கோரிடப்படுகிறது. சிவானந்த குருக்களை அவர்களுடைய கௌரவம். எவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து எமது ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக நிலைமை விசேடமாக நடாத்தி முடித்த பிரதம குருக்கள் உட்பட குருக்கள் மற்றும் பக்தர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கொண்டு சுமந்த மண்ணித்தலை சிந்தை குளிர்க்கும் திருத்தலமே சோழன் பதித்த காலடிகள் சொல்லும்